இடத்துல நீங்களே நம்ப மாட்டீங்க, உண்மையிலுமே ஃபோட்டோஷாப் அதே போல் லைட் ரூமில் போட்டு எடிட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இடமே ரொம்ப அழகான ஒரு இயற்கையான முறையில் இருக்குது. இந்த தண்ணீராக இருக்குது, இந்த மரங்கள் உலகத்தை சுற்றி வரணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதில் முதல் படி இந்தியாவையும் பாகிஸ்தானுக்கு வந்துட்டேன். அதாவது இந்த மலை தொடரிலிருந்து உருகி உருகி வர அந்த தண்ணீர் தான் வேறு லெவலுங்க. இந்த சைட்லையெல்லாம் அதான் என்ன பெரிய விண்டோஸில் மாதிரி இந்த இடங்கள்லேயும் ஐஸ் எல்லாம் விழுந்துருக்கு. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நான் க்ளவுஸ் கூட போடலை. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா வணக்கம் இரவுலே, குட் மார்னிங், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்களோட அரிசடெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் நம்புகிறேன். நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானில் தான் இருக்கிறேன். அதாவது நோர்த் பாகிஸ்தானில் ட்ரிப் கொண்டு போய்ட்டு கொண்டிருக்கிறேன். பழைய வீடியோவில் பார்த்துலாட்டி கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் நராங் வேலின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன். இங்கேருந்து சீசா லேக், அதாவது ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தை பார்க்க தான் போய்ட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் தங்கின அந்த ரூம் இங்கே தான் இருக்குது. அதே போல் முன்னுக்கு வியூவை பாருங்கள். ஃபுல்லாகவே இங்கே இன்றைக்கி ரோடு அப்படியே கீழே போகுது. அதே போல் குட்டி ஆறுன்னு மீக்குது. மேலே வந்து அப்படியே மலை தொடருங்க. எல்லாமே பனிமலையாக தான் காணப்படுது. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஜீப்பில் போயிட்டு தான் அந்த சஃபாரியை போகிறோம். அப்படின்னா கட்டாயம் வீடியோவில் இணைந்துருங்க. இந்த வீடியோ வந்து யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. உங்களோட ஆதரவு எதிர்பார்த்தவனா பாகிஸ்தான் மண்ணிலிருந்து அர்ஷத் ஜலீல். அப்படின்னா வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகே, இந்த காரில் நாங்கள் இன்றைக்கி போகலை, இந்த ஜீப்பில் தான் போகிறோம். லேண்ட் க்ரூசர் ப்ராடோன்னு சொல்லக்கூடிய இந்த வண்டியில் தான் போகிறோம். பாருங்கள், இதெல்லாம் இலங்கையில் மீக்குது. இதில் தான் போகிறோம். நாங்கள் வந்து இப்போ இந்த ப்ராடோவில் வந்து போய்ட்டு கொண்டிருக்கிறோம். இதில் வந்து சுமார் 42 கிலோமீட்டர் இப்படி ஆஃப் ரோட்லேயே போகணுமா. 1.5 ஹவருக்கு மாதிரி போகணும்னு சொல்கிறாங்க. ஒரு கிராமப்புறத்துள்ளுக்கால தான் போய்ட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சைட்லெலாம் பாருங்கள், 2 சைட்லேயும் வந்து நிறைய பனிமலைகள் இருக்குது. அந்த பனிமலைகளுக்கு நடுவில் தான் இந்த வீடியோவில் எல்லாம் அமைந்திருக்கு. அதாவது இந்த கிராமம் அமைந்திருக்கு. நிறைய கல்களால் தான் இங்குள்ள வீடியோவிலெல்லாம் காணப்படுதுன்னு சொல்லலாம். இப்படி 4x4ல் இந்த ரோட்டில் வந்து 1.5 ஹவருக்கு மேலே போகணும். இந்த சைடில் வந்து பாருங்கள், இந்த பனியிலேருந்து பனிமலை வந்து அப்படியே உருகி கீழே வந்துருக்கு. அது உருகி வந்து இப்படி கீழே இருக்கிற ஆற்றுல தான் ஓடுங்க, தண்ணியாக ஓடும். இதெல்லாம் சும்மா சில்லுன்னு இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி பார்த்தோம்னு சொன்னால் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், அந்த சைடில் ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊரோட பேர் வந்து ஜிமர்சோன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜிமர்சோ சமவெளின்னு சொல்லி இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு வந்து குட்டி பாலம் ஒன்றும் அமைத்திக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடங்களில் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் காலப்பகுதியில் வந்து இந்த ஆறுகளில் வந்து தண்ணீர் வந்து ரொம்பவே அதிகமாக காணப்படுமா. இந்த டைமில் இதெல்லாம் மூடிடுவாங்களாம். இந்த இடத்துல இந்த ஆற்றுல நிறைய கல்லுகள் இருக்குது. அதாவது தண்ணீர் போயிட்டு இந்த கல்லெல்லாம் ரவுண்ட் ஷேப்லேயே தான் இருக்குது. இந்த கல்லை கொண்டு தான் இந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அவங்களோட வீடு கட்டுறதா இருக்கட்டும் அல்லது மதில் கட்டுறதா இருக்கட்டும், இந்த கல்லை கொண்டு தான் அவங்களோட வீடு அந்த மதில்கள் அந்த தேவையில்லை நிறைவேற்றி கொள்கிறாங்க. அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த தண்ணீர் வந்து போயிட்டு இந்த கல்லெல்லாம் அடிப்பட்டு ஃபுல்லாகவே ரவுண்டாக இருக்குது பாருங்கள் இந்த இடங்களில். அதாவது எங்கள்ட ஏரியாவிலெல்லாம் கல்லெல்லாம் வாங்கணும். இந்த சைட்லெல்லாம் கல் வாங்கவே தேவையில்லை. இயற்கையின் கொடைன்னு கூட சொல்லலாம். பாருங்கள், தண்ணி இதுதான் போகிறேன்னு சொல்லி பாருங்க. ஓகே ரோலே, நாங்கள் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது சீசா லேக்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு. அங்கே தான் ஜீப் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், சுற்றி வர பனிகள் எல்லாம் விழுந்துருக்கு. இங்கனைக்கு இருந்து 10 நிமிடம் நடந்து போகணும்னு சொன்னாங்க. அப்படியே நடந்து போய்ட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த சைட்லையெல்லாம் அந்த என்ன பெரிய விண்டோஸில் மாதிரி இந்த இடங்கள்லேயும் ஐஸ் எல்லாம் விழுந்துருக்கு. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நான் க்ளவுஸ் கூட போடலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி.
நல்லா கட்டியாக தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவல். எல்லா இடத்துலையும் அந்த ஐஸ் எல்லாம் விழுந்துருக்கு. அதே போல் எங்கள்கிட்ட தாரிக் போய் பாருங்கள் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறாரு மெமரிஸ்க்காக. அவருக்கும் இந்த நோர்த் சைடெல்லாம் புதுசு வண்டியில் டெய்லி வருவார் டூர் கைட்னால். எங்களோட சேர்ந்து அவரும் மெமரிஸை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஒரு குட்டி ட்ரெக்கிங் கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறோம். போயிட்டு அப்படியே மேலே போயிட்டு அந்த சீசா லேக்னு சொல்லக்கூடிய அந்த குளம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நல்ல வியூவாக இருக்கும் நம்புகிறேன். மேலே ஏறி பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. மேலே ஒரு கல்லுமலை ஒன்று இருக்குது. நான் முந்தி சொன்னது போலவே இந்த இடத்துலையும் எல்லா இடங்களையும் மாதிரி இந்த பைனஸ் மரங்களை வந்து வீடு கட்டுவதற்காகவும் விறகுக்காகவும் பயன்படுத்துவாங்க. பாருங்கள் இந்த இடங்களெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க வந்து அந்த வீடு கட்டுறதுக்காக இருக்கும் எடுத்துருப்பாங்க நம்புகிறேன். ஓகே, இந்த கல் வந்து அப்படியே ஏறணுங்க. ஓகே, ஏறி பார்ப்போம். ஓ, சீக்கிரியா கல், பிதுரங்கல கல், சிவனொலி பாதமல்ல எல்லாம் ஏறி இருக்கும். இங்கே வந்து இதை மாதிரி கல்லுகள் தாங்க மலை தொடர். ஏறி பார்ப்போம் அந்த சைடில் வியூ எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஏறி பார்ப்போம். ஓ, இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே தான் வந்திருக்கோம். அதாவது 7:30 7:30 ஆகுது. ஏன்னா மற்ற நாளைக்கு நாங்கள் 10 மணி 11 மணி அப்படி ஆகும். இன்றைக்கி வந்து ஏர்லியாகவே வந்துட்டோம். ஓ, நான் பாடுற அந்த ஆச்சரியம் நீங்களும் படணும். பார்ப்போம் லேக் விளங்குதான்னு சொல்லி. ஓ, அந்த இடத்துல இருக்குது தான் லேக் போல். அடுத்த தண்ணி வந்து க்ரீன் கலருங்க, பச்சை கலரில் இருக்குது. இப்படி போகணும் பாருங்கள். ஓ, இப்படி சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் இப்படி ஒரு சமவெளி உண்டு. இதில் அப்படியே போகணும். சமவெளிண்டில் ஃபுல்லாகவே கல்கள் தான். அதுக்கப்புறம் இந்த இடமெல்லாம் அந்த பனி உருகி வர டைம், அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதிரி சீசனில் இந்த இடமெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும் போல். அந்த லேக்கிட்ட போயிட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல் இப்போ வந்து இங்கே என்ன டிகிரியில் காலநிலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் -10ங்க. யோசிச்சு பாருங்கள், எங்களுக்கு 14-10 கூட தாங்கிக் கொள்ள இயலாது. ஆனால் இங்கே -10ங்க. -10ல் எப்படி தாங்கிக் கொள்றோம்னு யோசிச்சு பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ சரியாக இந்த நோர்த் பாகிஸ்தானுக்கு வந்து சரியாக இன்னையோட 8 நாள் இல்லை 2 நாளில் எங்களோட டூர் முடிய போகுது. இந்த 8 நாள்லேயும் பெரிமிடோஸில் வந்து மேலே வந்து இருந்தோம் -20ங்க. உடம்பு பழகிருச்சு. அதனால் ஓகே, தாக்கு பிடிக்கிறோம். ஓ, ஆமாங்க, நான் சொன்னேன் சரிதான். அதாவது இந்த மலை தொடரில் இருக்கிற பனிகள் எல்லாமே உருகி இந்த சைடில் இப்படி தான் வரும். இன்றைக்கி குளம், இன்றைக்கி ஆறுங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே நிறைந்த பிறகு இது அப்படியே ஓடும். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உண்மையிலுமே இயற்கை அழகுன்னு சொன்னால் வேறு லெவல். நல்லா என்ஜாய் பண்ணுறோம் இந்த டூரை. வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ. அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்து இல்லாட்டி கட்டாயம் முந்தைய காணொலிகளில் போய்ட்டு பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபெரி மீண்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். இந்த இடத்துல இந்த அழகை பாருங்கள். இந்த தண்ணி வந்து பச்சை கலரில் இருக்குங்க. எவ்வளோ சுத்தமான தண்ணியாக இருக்கு. அதாவது இந்த மலை தொடர்களிலிருந்து உருகி வர அந்த தண்ணீர் தான் வேறு லெவலுங்க. அந்த குளத்துக்கு கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி மலை ஒன்று இருக்குது. அதை ஏறினோன்னு சொன்னால் அந்த குளத்தோட வியூ வந்து விளங்கும்னு நம்புகிறேன். வாவ், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல்லாக அந்த பச்சை கலரில் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த இடங்கள்லாம். வாவ், கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல குளம் வேறு லெவலாக இருக்குது.
சீசா லேக்னு சொல்லக்கூடிய இந்த லேக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சைடில் இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. அந்த சைடில் அந்த பனிமலை உருகி உருகி இந்த இடத்துக்கு தான் வரும். இந்த இடத்துல வந்து இந்த தண்ணீரை பாருங்கள், அதாவது சீசா லேக்னு சொல்லக்கூடிய இந்த லேக்கில் தண்ணீரை பாருங்கள், பச்சை கலருங்க, வேறு லெவல். அதே போல் இந்த மரங்கள் வந்து அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாகவே இருக்குது. அதே போல் இந்த இடத்துல ட்ரவுட் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய அந்த மீன் வகைகள் இருக்காம். ரொம்பவே டேஸ்டான மீன், உலகிலே ரொம்பவே டேஸ்டான மீன். இந்த குளிர் தண்ணியில் அதை எப்படி வாழும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள், இந்த தண்ணீர் உண்மையிலுமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி வேறு லெவலாக இருக்குது. பச்சை கலர் கண்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். பச்சை கலர் தண்ணீர் பாசி இல்லாமல் கண்டிக்கிற முதல் இடம் இங்கே தாங்க. அதாவது இந்த சீசா லேக்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரொம்ப அழகாக இருக்குது. அற்புதம், இயற்கையின் அற்புதம்னு கூட சொல்லலாம். நிறைய இயற்கை இதை மாதிரி விடயங்களை தேடி பயணிக்கணும்னு சொல்லி இதை பார்த்த பிறகு ரொம்பவே ஆசையாக இருக்குங்க. மேலுமே உலகத்தை சுற்றி வரணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதில் முதல் படி இந்தியாவையும் பாகிஸ்தானுக்கு வந்துட்டேன். கட்டாயம் பாகிஸ்தானை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். அடுத்த டாக்கெட் வந்து இந்தியா, இந்தோனேஷியா, அப்படி நிறைய நாடுகள் இருக்குது. ஒன்றும் அது சவுத் ஏஷியாவில் இருக்கிற எல்லாத்தையுமே இதாகி கொள்ளணும். ஓகே, அப்படின்னா இந்த காட்சியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இந்த இடத்துல நீங்களே நம்ப மாட்டீங்க, உண்மையிலுமே ஃபோட்டோஷாப் அதே போல் லைட் ரூமில் போட்டு எடிட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இடமே ரொம்ப அழகான ஒரு இயற்கையான முறையில் இருக்குது. இந்த தண்ணீராக இருக்கட்டும், இந்த மரங்களாக இருக்கட்டும், ரொம்பவே இயற்கையான முறையில் இருக்குது. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னை பின்னுக்கே பார்க்கல உங்களுக்கு விளங்குதாக இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு லெவலுங்க, உண்மையிலுமே இயற்கைன்ற அற்புதங்கள்னு சொல்லலாம் இந்த இடத்த. ஓகேங்க, அந்த சீசான்னு சொல்லக்கூடிய அந்த குளத்தை பார்த்துட்டு அப்படியே போய்த்து கொண்டிருக்கிறோம். என்ற ஒரு அழகான விடயத்தையும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும், கவலைப்படணும், துன்பப்படணும், கொஞ்சம் மெனக்கடணும். அது மாதிரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு இடம் ஒன்று தான் இந்த சீசான்னு சொல்லக்கூடிய இந்த லேக். ஓகே, அதை பார்த்துட்டு அப்படியே போகிறோம். என்ன சொல்கிறேன், இன்னும் 2-3 நாட்களில் வந்து இந்த நோர்த் சைடுக்கான ட்ரிப் வந்து முடிய போகுது. அதோடு அப்படியே கராச்சி நோக்கி பயணம் ஆரம்பித்து அப்படி இலங்கைக்கு வரதுக்கு தான் பிளான். சந்தோஷமாகவும் இருக்குது, ஹோம் சிக்காகவும் இருக்குது ஒரு புறம். இன்னொரு புறம் இந்த ட்ரிப் வந்து முடிய போகுதுன்னு சொல்லி கவலையாகவும் இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த ப்ராடோ ஜிப் கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். அதிலிருந்து அப்படியே மறுபடியும் நாங்கள் தங்கிருந்து ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு இன்றைக்கி அப்படியே என்ன சொல்கிற இன்னொரு நகரத்துக்கு, அதாவது நாங்கள் சில்லாஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அதையும் தாண்டி போகணும்னு நினைக்கிறேன். ஒரு சிட்டிக்கு தான் போகிறோம். அப்படி போயிட்டு நாளையோட இந்த ட்ரிப் வந்து அப்படியே முடியும் நம்புகிறேன். பார்ப்போம், போகிற வழியில் என்ன சரி இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். கட்டாயம் வீடியோவில் இருந்துருங்க. ஓகே ஒருவரே, நீங்கள் வந்து அந்த சீசான்னு சொல்லக்கூடிய அந்த குளத்தை பார்த்துருப்பீங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த காணொலியை இதோட முடித்துக்கொள்கிறேன். நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், எங்கள் ட்ரிப் வந்து இதோட முடிய போகுது. அதாவது இப்போ நாங்கள் இங்கே நல்டர்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து பெஷாம்னு சொல்லக்கூடிய டவுனுக்கு தான் போக போகிறோம். அதாவது நல்டர்லேருந்து சில்லாஸுக்கு 1வது காணொலி போயிட்டு சில்லாஸ்னு சொல்கிற இடத்துக்கு 4 ஹவரும், சில்லாஸ்லேருந்து பெஷாம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு 5 ஹவர் மாதிரி போகுதாம். சுமார் 12 ஹவர் மாதிரி போகும் இங்கேருந்து போகிறதுக்கு. அப்படி காரில் போக்கல என்ன சரி ஒரு விசேட சம்பவங்கள் என்ன நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் அடுத்த காணொலியில் அதை இணைத்துக்கொள்கிறேன். இந்த காணொலியை வந்து இதோட முடித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு காணொலியை சந்திக்கும் முறை உங்களை விடைபெற்றுக் கொள்வது ஹர்ஷத் ஜலீல். பாய் மக்களே, பாய்.